நம்ம இந்த வாட்ஸ்அப்பை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? நம்மளோட சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் பிறந்த நாள் எது வந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிறோம். ஆனா அதே வாட்ஸ்அப்பை நம்ம பிசினஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ரொம்ப சின்ன பிசினஸ் தான் பண்றேன், அதை ஆன்லைன்ல கொண்டு வர்றதுக்கு ஐடியா இல்ல, ஆனா ஆன்லைன்ல கொண்டு வர வாய்ப்பு இருந்தா நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிற நபரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதுல நம்ம பிசினஸை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம், அதுக்குள்ள நம்ம பிசினஸை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிசினஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க பிரவீன் வந்திருக்கேன். இந்த வீடியோ முதல் முறை பாக்குறீங்க, சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல நோட்டிபிகேஷன் வரும். சோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்போட பிசினஸ் ஆப்பை பத்தி நம்ம பேச போறோம். சோ இந்த பிசினஸ் ஆப் இருக்குல்ல, இத பத்தி நிறைய பேருக்கு ஐடியாவே இல்ல. பொதுவாவே நம்ம இந்த வாட்ஸ்அப்னு எடுத்துக்கிட்டா நம்ம எதுக்கு வச்சிருப்போம்? பர்சனல் யூஸுக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்றதுக்கு, குரூப்ல இருக்கிற மெசேஜஸ் பாத்துக்கிறதுக்கு, ஏன் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வாட்ஸ்அப்ல பண்றோம். அபிஷியலா இப்ப மெயில் அப்படிங்கிற சிஸ்டமே மாறி மெயில்ல அனுப்புற மெசேஜஸ்ல, மெயில்ல வர கன்ஃபர்மேஷன் எல்லாம் வாட்ஸ்அப்ல குரூப்ல பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி வாட்ஸ்அப்பை அடுத்த கட்டம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் பர்சனல் லைஃபுக்கு. அதே ப்ரொஃபஷனலுக்கு, ஒரு பிசினஸுக்கு நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம். அத தனியா வாட்ஸ்அப்பே ஒரு ஆப்பே கொடுத்திருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ், அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு போய் சேரவே இல்லை. சின்ன தொழில் தான் பண்றேன், சின்ன பிசினஸ் தான் பண்றேன், பார்ட் டைமா தான் பண்றேன், என்கிட்ட இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கு, என்னால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களோட பிசினஸை டபுள் மடங்கு டெவலப் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு என்னங்கிறது எல்லாத்தையும் நான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், பிசினஸை வந்து நம்ம ஏன் ஆன்லைன்ல கொண்டு வரலாங்கிற ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நல்லா தான் பண்றேன், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் பண்றேன், நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், அப்புறம் எதுக்கு நான் பிசினஸ் ஆன்லைன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா, ஆன்லைன் பக்கம் கொண்டு வரதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இ காமர்ஸ் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, அது இல்லாம ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு, ஆப் தனியா நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆன்லைன் பக்கம் வந்தா உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்க பிசினஸ் ரன் ஆகும். 365 நாளும் உங்க பிசினஸ் வந்து இயங்கிட்டே இருக்கும். எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸோ, எல்லா டைப் ஆஃப் ஊர்ல இருந்தும், ஸ்டேட்ல இருந்தும், கண்ட்ரில இருந்தும் உங்களோட பிசினஸ் அக்சஸ் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்றேன், நம்ம சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல மேசிவான ஆடியன்ஸை ரீச் பண்ணக்கூடிய இடம் ஆன்லைன். இந்த ஆன்லைன்ல நம்ம எல்லாருமே நம்மளோட பிசினஸை இன்டகிரேட் பண்ணி ஆகணும். அதுல பல வகைகள் இருக்கு. நான் அதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம சேனல்லே யூடியூப்ல எப்படி பிசினஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல எப்படி பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை பத்தி நிறைய பேருக்கு தெரியலங்க. அதுல நம்மளோட பிசினஸ் எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். சோ மக்கள் எங்க அதிகமா இருப்பாங்கங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல நம்மளோட ப்ராடக்ட்டை காட்டுறோம். அதுல அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்மள்ட்ட வாங்குறாங்க. சோ அதோட சப்ளை அதிகமாகும் போது நிறைய நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும். சோ வாட்ஸ்அப்பும் அதே மாதிரி தான். அதிகமான நபர்கள்னா இல்ல, இன்னைக்கு போன் வச்சிருக்கிற எல்லார்கிட்டயும் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சோ அப்படியாப்பட்ட வாட்ஸ்அப்ல நம்ம பிசினஸை கொண்டு வந்தோம்னா எவ்வளவு ஈஸியா டக்குன்னு குறைந்த நாட்கள்ல நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தா டக்குன்னு ரீச் ஆகலாம். சோ அதுக்கான சான்சஸ்லாம் வாட்ஸ்அப் பிசினஸ் பண்ணுது. சோ ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப அதுல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதுக்குன்னு தனியா இந்த நம்பர் வாங்கணும், அந்த நம்பர் வாங்கணும் கிடையாது. உங்களோட ஓன் நம்பர்லயே நீங்க யூஸ் பண்ணலாம், இல்ல அதுக்குன்னு ஒரு செப்பரேட் நம்பர் கூட வச்சு பண்ணலாம். சோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, எல்லா குரூப்புக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஜஸ்ட் ஒரு ஷேர் தான் பண்ணணும். அப்படியே நீங்க எல்லா பெரிய பேஜஸ்ல எல்லாம் விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா அங்க ஒரு உங்க லிங்கை வந்து கமெண்ட்ல போடலாம். இல்லைன்னா நிறைய நபர்கள்ட்ட சொல்லி Facebookல இன்டகிரேட் பண்ணி அங்க வந்து கிராஸ் ப்ரோமோட் பண்ணலாம், இன்ஸ்டால சொல்லி கிராஸ் ப்ரோமோட் பண்ணலாம், யூடியூப்ல சொல்லி கிராஸ் ப்ரோமோட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன் லிங்க், இந்த லிங்க்குள்ள நீங்க வந்தீங்கன்னா எங்களோட பிசினஸையே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் அவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, நம்ம பொதுவா யூஸ் பண்ற நார்மல் வாட்ஸ்அப்போட அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கும் இதுக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நம்மளோட பிசினஸ் இப்ப நார்மல் ஆப்ல பண்றோம்னா நம்ம தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட ப்ராடக்ட் இதுதான் என்னோட பிரைஸ், இதுதான் என்னோட கம்பெனி, இதுதான் என்னோட கடை அப்படின்னு நம்ம வந்து காமிக்கணும், ஒவ்வொன்றா அனுப்பணும். அதை அவங்க பாக்குறாங்களா இல்லையான்றதுலாம் தெரியாது. ஆனா புதுசா வர்றவங்க நம்ம நம்பர் வச்சிருந்தா மட்டும்தான் வர முடியும். அப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் ஆப், அந்த பிசினஸ் ஆப்புங்கிறது ரொம்ப சூப்பரா பொருந்தும். அதை தான் நான் சொல்றேன். அதுக்குள்ள இருக்கிற கேட்லாக், அதுக்குள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ், நம்ம கம்பெனி பத்தி இருக்கிற அட்ரஸ் அண்ட் தென் ஃபோன் நம்பர், எவ்வளவு நேரம் ஓப்பன்ல இருக்கும், அந்த லைவ் லொகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாம கேட்லாக்ல இருக்கிற பிரைசஸ், ஜஸ்ட் வாட்ஸ்அப்புக்குள்ள கேட்லாக்குள்ள இருக்கிற இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரியே ஒரு பட்டன் கிளிக் கொடுத்து நம்ம பேனு கொடுத்தோம்னா வாட்ஸ்அப்போட மணிலேயே நமக்கு காசு வந்துடும். நம்மளும் ப்ராடக்ட்
டைரக்டா அவங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சிடலாம். ஸோ சிம்பிளா நம்ம யூஸ் பண்ற ரெகுலர் ஆப்லயே நம்மளுக்குன்னு தகுந்தாப்புல நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வடிவம்ல வந்திருக்கிறதா இந்த வாட்ஸ்அப் ஆப்போட பிசினஸ். இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை எப்படி நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத லைவ் டெமோவா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நான் வந்து என் போன்ல வாட்ஸ்அப் ஆப்பை டவுன்லோட் பண்ண போறேன். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன கேக்குதுங்கிறத சொல்ல போறேன். கேட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் கொடுத்து ஒவ்வொன்றா உள்ள போகும்போது நம்ம என்னென்ன ஃபில் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம அப்படியே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ மக்களே, இப்போ நம்ம வந்து நம்மளோட போன்ல நம்ம வாட்ஸ்அப் ஆப்பை டவுன்லோட் பண்ண போறோம். நீங்க வச்சிருக்கிறது ஆண்ட்ராய்ட் போனா இருந்தா உங்களுக்கு பிளே ஸ்டோர் இருக்கும், ஐபோனா இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டோர் இருக்கும். ஜஸ்ட் ஆப் ஸ்டோருக்குள்ள போயிட்டு நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் காட்டும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஆப் பிஸ்னஸ் வந்து நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அக்ரி அண்ட் கண்டினியூ அந்த டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம அலோ கொடுக்குறதா அலோ கொடுக்கக்கூடாதா அப்படிங்கலாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குன்னா, உங்களோட அந்த பழைய நம்பர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை இது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் நம்பர் வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட பர்சனலும் ப்ரொஃபஷனலும் குழப்பிடும். அந்த கான்டாக்ட் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். ஸோ கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு செப்பரேட்டா பிசினஸுக்குன்னு ஒரு தனி நம்பர் வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒருவேளை நீங்க வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை கொடுத்து நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இல்லை யூஸ் அதே நம்பரை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நம்பர்லேயே எக்ஸ்போர்ட் சாட் இதெல்லாம் வந்துடும். நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு டெமோ காட்டுறதுனால உங்களுக்கு அதே நம்பர்ல நான் வந்து பண்ற மாதிரி காட்டுறேன். ஓகேவா? ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்மளோட அக்கௌண்ட் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் பேர் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் என்னோட பேர் இருக்குது. நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு உங்கள் பிராண்டுக்குன்னு ஒரு நேம் இருக்குல்ல, அந்த நேமை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேட்டகரிஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க கொடுத்துருக்க ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஈவென்ட் பிளானர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். ஸோ கண்டினியூவா பிஸ்னஸ் வந்து ஆர்ஜே பிரவீன் அப்படிங்கிற பேர்லேயே இருக்கட்டுமான்ற கேட்குது, அது கண்டினியூ கொடுத்துறோம். ஸோ அதே பேர்லேயே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் எல்லாமே நமக்கு அப்படியே வந்துடும். நம்ம இதெல்லாம் பார்க்காம நேராக நம்மளோட சாட் எல்லாமே வந்துடும். நம்ம இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டோம்னா இதில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க இந்த இதெல்லாம் காட்டும். இப்போ வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரொஃபைல்குள்ளே போனோடனே உங்கள் பிஸ்னஸ் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஆட் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள நீங்கள் உங்களோட பிஸ்னஸை பற்றி தெளிவாக கொடுத்துருங்க. புதுசாக உள்ளே வந்து பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் ஹவர்ஸ்ன்னு இருக்குல்ல, எப்பயுமே ஓப்பன் இருக்குமா, இல்லை வந்து செலக்டட் ஹவர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எந்த டைம் க்ளோஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த டைமில் வந்து பார்த்துக்கலாம், இந்த டைம்லாம் வந்து எங்களோட பிஸ்னஸ் ஒர்க் ஆகாதுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட அட்ரஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை, கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துடலாம். உங்களுக்கு ஏதாவது வெப்சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா லீகல் நேம் ஆஃப் பிஸ்னஸ் அதை கொடுத்துக்கலாம், பிஸ்னஸ் டைப் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம், அதோட அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பிஸ்னஸ் டீடைல், அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேட்லாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கேட்லாக்ல நீங்கள் ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு இருக்கு, அந்த கிரியேட் கேட்லாக். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுட்டோட கேட்லாக் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து அந்த நேமை போட்டுட்டு அந்த ஃபுட்டை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு டூரிசம் ஒர்க்காக இருக்குன்னா மூணார் வந்து பேக்கேஜ்லாம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் மூணார் ரிலேட்டட் ஃபோட்டோஸ், அதோட பேக்கேஜ், அதோட டீடைல்ஸ், அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கேட்லாக்ல கொடுத்துடலாம். இந்த மாதிரி எத்தனை கேட்லாக் கொடுக்கலாம்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கோ கேட்லாக்ல வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதில் நீங்கள் மேனேஜும் பண்ணிக்கலாம். இது மொதல் காட்டலாம், இது ரெண்டாவது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இதை அட்வர்டைஸ் கொடுத்துடலாம். ஃபேஸ்புக்கை இந்த பிஸ்னஸ் டூல்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அட்வர்டைஸும் பண்ணலாம். உங்களோட பிராண்ட் அந்த வாட்ஸ்அப்போட ஆப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இந்த ஷார்ட் லிங்க் அப்படிங்கிறது மூலிமா கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கிரீட்டிங் மெசேஜஸ், அவே மெசேஜ், குயிக் ரிப்ளை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, ஹாய் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு உடனடியாக நம்ம பார்த்துட்டு ரிப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்ம ஏதாவது பிஸியாக இருப்போம், நம்ம பார்க்காம இருப்போம். ஸோ குயிக் ரிப்ளைல நீங்கள் ஒரு இதை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு உடனே போயிடும். ஸோ அவே மெசேஜ் அப்படிங்கிறது அதே மாதிரி தான், நீங்கள் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கலாம். கிரீட்டிங் மெசேஜும் வந்த உடனே ஹாய் வணக்கம், நாங்கள் வந்து இப்போ பிஸியாக இருக்கோம்,
ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு வந்து ரீச் பண்ணிடுவாங்க எங்களோட டீம் அப்படின்ற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த எல்லாத்தையுமே நீங்க அழகா செட் பண்ணி வச்சுட்டு உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே நல்லா செட் பண்ணி வச்சுட்டு அதுல நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படிங்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பரா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள வரும்போது நான் பார்க்கும்போது உங்ககிட்ட கேள்வியே கேட்காம உங்களோட அக்கௌண்ட்டை நான் கிளியரா ஃபுல்லா தரவா தெரிஞ்சுப்பேன். உங்களோட பிசினஸ் என்னங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுப்பேன். ஸோ இவ்வளோதாங்க இந்த வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது. ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அந்த அக்கௌண்ட்டை நிறைய வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஃபோன் நம்பர் மூலியமாக தான் வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குங்கிறனால அந்த நம்பர் இருந்தால் தான் உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்பர் இல்லைன்னா எந்த ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆக முடியாது. ஸோ மேக்ஸிமம் போஸ்டர்ஸ் மாதிரி ரெடி பண்ணும்போது, உங்கள் ப்ராடக்டை ரெடி பண்ணும்போது ஃபார் கால், ஃபார் கான்டாக்ட் அப்படின்னு அந்த போஸ்டரில் இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிராஸ் ப்ரொமோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் உங்களுக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஃபோன் நம்பர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை கிராஸ் ப்ரொமோட் பண்ணுங்க. உங்களோட எல்லா அதர் பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியாஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் டிஎம் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் யாராவது இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுற மாதிரி இல்லை கிராஸ் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண சொல்லுங்க. ஸோ இது மூலியமாக உங்களோட நம்பர் அதிகமாக ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் ஒரு லிங்க் யாராவது ஜஸ்ட் இப்போ நான் வந்து உங்களோட பிஸ்னஸ்குள்ளே வர்றேன், அதுக்குள்ள ஒரு மூணார்னு ஒரு பேக்கேஜ் போட்டிருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஜஸ்ட் அந்த மூணாருங்கிற பேக்கேஜை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றேன்னா அந்த ஒரு ப்ராடக்டோட போட்டோவும் பிரைஸும் மட்டும் போகாது, அதோட சேர்ந்து உங்களோட அக்கௌண்ட்டும் அவங்க கிட்ட போகும். ஸோ ஜஸ்ட் அவங்க கிளிக் பண்ணாவே உங்களோட அக்கௌண்ட்டை ஃபுல்லாக அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ங்கிறது சின்ன பிஸ்னஸா டக்குன்னு வந்து இமீடியட்டா ஒரு growth பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு குவாலிட்டியோ அந்த ஸ்டாண்டர்ட்ல கொடுக்குறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல ரீச்சே கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், பிஸ்னஸ் அப்படின்னாவே நம்ம லாபம் பார்க்கறதுக்காக தான் நம்ம பிஸ்னஸ்குள்ளே இறங்குவோம். அப்படி நம்ம லாபம் பார்க்கறதுக்காக இறங்கும் போது எல்லா வேஸையும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ என்கிட்ட கடை இருக்குது அது மட்டும் போதும் அப்படிலாம் நினைக்காம, ஜஸ்ட் இப்போ உங்களோட அண்ணாவோ உங்களோட அப்பாவோ உங்கள் மாமாவோ கடை வச்சிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவாக சும்மா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லாம் வந்துட்டு சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸை இந்த மாதிரி ஆன்லைனில் இன்டகிரேட் பண்ணி விடுங்க. ஒரு ஹெல்ப் தானே, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், இதை வச்சு சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ங்கிறத பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதே சொல்லிட்டோம். இந்த கேட்லாகும், டிஸ்கிரிப்ஷனோ, ஃபோன் நம்பரோ, மெயில் ஐடி, அட்ரஸுங்கிறத எக்காரணத்தை கொண்டு தப்பாக கொடுத்துடாதீங்க. ஏன்னா இவ்வளோ விஷயம் பண்ணி அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ல அப்புறம் கான்டாக்ட் எதுவுமே ரீச் ஆகாமல் போயிடும். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுத்துருங்க. நல்லா உங்களோட பிஸ்னஸை ஒன்றுமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் டக்குன்னு வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இருக்கிற எல்லா பேருக்கும் அனுப்பிச்சு அப்படியே அந்த அக்கௌண்ட்டை நல்லா ரீச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு 1, 2 அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வந்தாவே ஒரு 1 இயர்க்குள்ளே நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லா பெரிய விஷயங்களையும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பயணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்னஸில் இல்லை ஃபார்மிங்கில் இல்லை ஃபினான்ஸில் ஒரு நடுத்தர மக்கள் நம்ம உயரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோரில் ஃப்ரீடம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஆப் இருக்கு. அதுல எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்கு. 950+ கோர்ஸ் இருக்குங்க. ஸோ தமிழ்ல எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு. ஸோ மறக்காம நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவைப்படுற உங்க லைஃப்ல நீங்க க்ரோ ஆகணும்னு நினைக்கிற எல்லாமே அந்த ஆப்ல கிடைக்கும். ஸோ மறந்துடாம அதையும் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா.